அன்பானவர்களே, இது என்ன பழம் அப்படின்னு சொல்லுங்கள் தெரிஞ்சவங்க. நான் இதை பார்த்த உடனே கொய்யாப்பழம் மாதிரி இருக்கு, நீ கொய்யாப்பழம்னு சொல்லிட்டேன். ஆனால் இது கொய்யாப்பழம் இல்லை. என்ன பழம் என்று தெரிந்தவர்கள் சொல்லலாம். ஒன்றும் இல்லை, பழத்தை நான் அன்றைக்கி தான் சார் பார்க்கேன் புதுசாக. தெரியுமா இது என்ன பழம்னு? நான் கொய்யாப்பழம்னு சொன்னேன். கொய்யாப்பழம் இல்லை, எடுத்து மணத்து பார்த்தா எந்த வாசனையும் இல்லை. சொல்லட்டுமா என்ன பழம்ன்ட்டு? எனக்கு இந்த சார் தான் சொன்னாங்க. இது இந்த சர்ப்பத்தில் போடுவாங்கள்ல ஒரு வித்து, கருப்பு கருப்பாக இருக்கும்ல சின்னதாக, பாம்பேயில் அது இல்லாமல் சர்பத்து போட மாட்டாங்க, சப்ஜா அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த சர்பத்து வித்து, அந்த பழம் வச்சா குழு குழுன்னு இருக்குமா, உள்ளுக்கு அந்த விதை இருக்குமா, அந்த பழமாக நானே இன்றைக்கி தான் பார்க்கேன். அன்பான தெய்வ பிள்ளைகளை, சரிங்களா? பார்த்துருக்க மாட்டாவோ பெரும்பாலும். அன்பாங்களே பாருங்கள், அந்த சர்ப்பத்து வித்து இந்த பழத்துக்குள்ளே இருக்குது, குழு குழு குழுன்னு இருக்கு. அப்படியா? அதனால இதுதான் அந்த மரம், பெரிய மரமாக நிற்கிது. அந்த கிடக்கு பாருங்கள் அந்த காய். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கி 2/4/2026 வியாழக்கிழமை காலை சரியாக ஒரு 7 மணி இருக்கும்னு நினைக்கிறேன், டைம் பார்க்கல. அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலும் நேற்று சாயங்காலம் நட்டு வச்ச அந்த புன்னை மரக்கன்றுகளுக்கு தண்ணி எடுத்து ஊற்றினேன். சரிங்களா? ரொம்பலாம் இல்லை, சரிங்களா? ஒரு குடம் தண்ணி தான் எடுத்தேன். பாருங்கள், நேற்று இந்த கன்று அப்படியே வாடி அந்த இலை மடங்கி கிடந்து, சரிங்களா? இப்போ இலை நல்லா நிமிந்துட்டு. அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? தண்ணி எடுத்து ஊற்றினேன் இப்போ காலையில். எப்படியும் டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் அதுக்கு தண்ணியை விட்டு அதை எப்படியும் வளர்த்துடணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் எனக்குள்ளே வந்திருக்கு. பாருங்கள், அந்த வாடி இருந்ததெல்லாம் நல்ல தெளிவாயிட்டு. இப்போ அன்பான தெய்வ பிள்ளைகளே, 2வது கன்று, 3வது இதில் ஒரு இன்னும் கொட்டை போட்டிருக்கேன். இதுக்கும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன், முளைச்சி வரட்டும்ன்ட்டு. அன்பானவர்களே, அப்புறம் பாருங்கள், இது ஒன்று. மூணாவது தண்ணி ஊற்றிருக்கேன். நாலாவது இதுக்கும் தண்ணி ஊற்றிருக்கேன். எல்லாமே நல்லா தெளிவாயிட்டு. சரிங்களா? ஆடு மாடு மட்டும் கடிக்காமல் இருக்கணும். அன்பான தெய்வ பிள்ளைகளே, 5க்கும் தண்ணி விட்டுருக்கேன். ஆடு மாடு கடிக்காமல் கர்த்தர் பாதுகாத்துக்கணும்னு இந்த ஏரியாவில் வராமல் இருக்கணும், ஆடு மாடு வராமல் இருக்கணும். கர்த்தர் கிருபை செய்வார்.
அன்பான தெய்வ பிள்ளைகளே, நீங்களும் தயவாய் ஜெபம் பண்ணுங்கள். இந்த கிறிஸ்துவின் ராஜ்யம் கட்டப்படுவதற்கு இதில் ஒரு போர் போட்டு தண்ணி வசதி ஏற்படுத்தி அவருக்கு வேலி மட்டும் காம்பவுண்டு மட்டும் போட்டால், காம்பவுண்டு போடாட்டாலும் வேலி போட்டாலும் அது போதும். சரிங்களா? வேலி அப்புறம் தண்ணி வசதி இந்த ரெண்டும் ஏற்படுத்திட்டா இதில் கொஞ்சம் மரங்களை வச்சு உண்டாக்கிடும். எப்படியும் அன்பான தெய்வ பிள்ளைகளே, 5-6 தென்னங்கன்று, மாங்கன்று, சப்போட்டா கன்று அப்படி கொஞ்சம் வச்சு சுற்றி வச்சு உண்டாக்கிடுவேன். ஒரு 2 வருஷத்தில் மேலே வந்துடும். அன்பானவர்களே, தயவுசெய்து ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன், ஆமீன். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஜீசஸ்.